நீட் தேர்வு தோல்வியடைந்த காரணமாக நீட் தேர்வில் அவள் தேர்ச்சி பெறாத காரணத்தினால 24 உயிர்கள் இன்றைக்கு இழந்திருக்கின்றோம். இதுக்கு முழு பொறுப்பு ஸ்டாலின் ஏற்க வேண்டும். உங்களுடைய பேச்சை நம்பித்தான் நம்முடைய மாணவர்கள் எதிர்நோக்கி கொண்டிருந்தாங்க. ஆகா, திரு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிட்டார், தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுத்துட்டார், ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து, முதல் கையில் தென்று அப்படின்னு எதிர்பார்த்த மாணவர்களுக்கு ஏமாற்றம் தான் மிச்சம். 24 உயிர்கள் இழந்ததற்கு காரணம் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அது மட்டும் இல்லை, ஒரு கூட்டத்தில் பேசுகிறார் உதயநிதி ஸ்டாலின், நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார். இப்போ துணை முதலமைச்சர் ஆயிட்டார், இன்னும் ரகசியம் வெளியிடவே இல்லை. எப்படி மக்களை ஏமாற்றுறாங்க பாருங்க, அப்பளம் மகனும் ஏமாந்துடாதீங்க. அது மட்டும் இல்லை, அண்மையில் நடந்த சட்டமன்ற நிகழ்ச்சியில் ஸ்டாலின் எழுந்து பேசுகிறார், நீட் தேர்வு என்ன ஆச்சுன்னு நான் கேட்ட கேள்விக்கு இனி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்த காரணத்தினால எங்களால் நீட் தேர்வில் ரத்து செய்ய இயலாது என்று சொன்ன முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். அப்படின்னா எதுக்கு பொய் பேசுனீங்க? எதுக்கு பொய்யான வாக்குறுதி நாட்டு மக்களுக்கு கொடுத்தீங்க?